Good morning students. Today we are going to see the continuation of problems. The rod given in the figure made up of two different materials. So both have square cross sections of 3 mm side. The resistivity of the first rod is 4 into 10 power minus 3 ohm meter and it is 25 centimeter long, while second material has resistivity of 5 into 10 power minus 3 ohm meter and is of 70 centimeter long. What is the resistivity of rod between its ends? So, in the ரெண்டு rod connect பண்ண two different materials made பண்ண rod ஒன்று வந்து 25 சென்டிமீட்டர் லென்த்தும் இன்னொன்று வந்து 70 சென்டிமீட்டர் லென்த்தும் இருக்கு. ஒரு ராடோடைய ரெசிஸ்டிவிட்டி வந்து 4 into 10 power minus 3 ohm meter, இன்னொரு ராடோடைய ரெசிஸ்டிவிட்டி வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னா 5 into 10 power minus 3 ohm meter. ஓகேங்களா? ஸோ இப்போ both have the square of cross sections வந்து 3 millimeter side வந்து இருக்கு. இது வந்து நம்மளோட given. கொஸ்டின் கேட்டிருக்கிறது ரெசிஸ்டிவிட்டி ரோட ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ராட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோடைய ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ இருக்குன்றதை நம்ம சொன்ன போகிறோம். அதாவது ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் செக்ஷன், ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் சைடு வந்து ஒரு சைடு வந்து 3 millimeter இருக்கு. அப்போ கிராஸ் செக்ஷன் எவ்வளோ இருக்கும்? ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் 3 millimeter, அதாவது சைடு வந்து 3 millimeter. அப்போ டோட்டல் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்கொயர், கிராஸ் செக்ஷன் ஆஃப் சைடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் A is equal to A square. That means வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A is equal to A square. So 9 into 10 power minus 6 meter. So A square means 3 into 10 power minus 3 whole square. 3 square 9, 10 power minus 3 square, 3 into 2 6, so minus 6 meter. So நம்ம first மெட்டீரியலுக்கான ரெசிஸ்டிவிட்டியை கண்டுபிடிப்போம். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ரோ 1 is equal to 4 into 10 power minus 3 ohm meter and length L1 is equal to 25 centimeter. ஸோ சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திரம் கன்வெர்ட் பண்ணும்பொழுது சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ண 10 power minus 2 மல்டிப்ளை பண்ணா போதும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ராட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ராட் is equal to ஃபார்முலா rho is equal to RA by L. இது நம்மளுடைய ஃபார்முலா. From this formula R is equal to rho L by A. Rho 1 L1 by A because first resistance of the first material. So அதனால R1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ R1 is equal to rho 1 L1 by A. rho 1 ஓட வேல்யூ 4 into 10 power minus 3, L1 ஓட வேல்யூ 25 into 10 power minus 2, A ஓட வேல்யூ 9 into 10 power minus 6. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இங்கே minus 3 minus 2 minus 5 ஆகும். இந்த minus 6 மேலே போச்சுன்னா plus 6 ஆகிடும். ஓகேங்களா? 4 into 25 100. ஸோ இது அகெயின் 10 ஸ்கொயராக மாறும். 10 ஸ்கொயராக மாறும்பொழுது minus 5 plus 8 ஆகிடும். 2 into 6, 2 plus 6 8 மாறும். ஸோ minus 5 8 மைனஸ் பண்ணோம்னா plus 3 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 1/9 டிவைட் பண்ணால் ஆன்சர் நமக்கு 0 பாயிண்ட்ல கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 11.11 into 10 power 1 ohm கிடைக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 11 ஓம்னு நமக்கு கிடைக்கும். 111 ஓம்னு நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் மெட்டீரியலுக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ செகண்ட் மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவிட்டி நமக்கு தெரியும். எவ்வளோ இருக்கு? 5 into 10 power minus 3 ohm meter. அதோட லென்த் 70 centimeter. ஸோ சென்டிமீட்டரா மீட்டரா கன்வெர்ட் பண்ணுங்க 10 power minus 2. ரைட், நம்மளோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ராட் R2 is equal to rho 2 L2 by A. rho 2 ஓட வேல்யூ 5 into 10 power minus 3, L2 ஓட வேல்யூ 70 into 10 power minus 2 divided by A 9 into 10 power minus 6. அகைன் இது எல்லாத்தையுமே பவர் எல்லாத்தையும் மேலே கொண்டு போவோம். minus 5 plus 6 350 by 9. 350 by 9 நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் 38.88 கிடைக்கும். -5 + 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 1.
ஸோ R2 is equal to 38.88 into 10 power plus 1 ohmனு கிடைக்கும். ஸோ அந்த 10ஆல இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 388.8 இருக்கும். ஸோ மோர் தென் 0.8 பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வந்து மோர் தென் 5 இருக்கிறதுனால 1 கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ R2 is equal to 339 ohm. So the resistance, total resistance between the ends of the rods எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா R is equal to R1 plus R2. R1 ஓட வேல்யூ 111, R2 ஓட வேல்யூ 389. Then total resistance R is equal to 500 ohm. Total resistance R is equal to 500 ohm. Okay. Next sum என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the current through an element is shown in a figure. Determine the total charge that pass through the element at A is equal to, அதாவது first question at A. ஸோ அதாவது ஒரு எலமெண்ட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு ஃபிகர் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. டிட்டர்மைன் தி டோட்டல் சார்ஜ் பாசிங் த்ரூ த எலமெண்ட். டோட்டல் சார்ஜ் வந்து அந்த எலமெண்ட் வழியாக எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படின்னா t at the time t is equal to 0 செகண்டாக இருக்கும்போது, at time t is equal to 2 செகண்டாக இருக்கும்போது, at time t is equal to 5 செகண்டாக இருக்கும்போது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் கால்டு கரண்ட்னு நமக்கு தெரியும். கரண்ட்டுக்கான டெஃபினேஷன் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் நம்மளுடைய கரண்ட்டுக்கான டெஃபினேஷன் தெரியும். ஸோ I is equal to dq by dt. The total charge pass through the element dq is equal to dq. சார்ஜ் தான் கண்டுபிடிக்கணும். dq is equal to I into dt. So for first one t is equal to 0 second. t is equal to 0 second ஆனா x axisல t இருக்கு, y axisல current இருக்கு. So t is equal to 0 second இருக்கும்போது கரண்டோட வேல்யூ I is equal to 10 ampere. At t is equal to 0 second I is equal to 10 ampere. So இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 0 into anything 0. Right. Next at t is equal to 2 second. b வந்து t is equal to 2 second. t வந்து 2 second இருக்கும்போது கரண்ட் வந்து 5 ampere இருக்குது. ஸோ அப்போ t is equal to 2 second, current I is equal to 5 ampere, then dq is equal to I dt. அந்த டைம்ல பார்த்தோம்னா I ஓட வேல்யூ 5 into 2 மல்டிப்ளை பண்ணா 10 கூலும் கிடைக்கும். Next one at time t is equal to 5 second, then the current is equal to 0. So again anything into 0 0. So 0 coulomb. ஓகேங்களா? So at time t 0 second இருக்கும்போது charge 0 coulomb, and then time t is equal to 2 second இருக்கும்போது 10 coulomb. At time t is equal to 5 second இருக்கும்போது charge வந்து 0 coulomb. ஓகேங்களா? Next sum வந்து an electronics hobbyist is building a radio which requires 150 ohm in her circuit, but she has only 220 ohm, 79 ohm and 92 ohm resistors available. How can she connect the available resistors to get desired value of resistance? ஒரு எலக்ட்ரானிக் ஹாபிஸ்ட் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரேடியோ சர்க்யூட் வந்து பில்ட் பண்றாங்க. ஆனா அந்த அப்படி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேடியோ சர்க்யூட்டோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 150 ஓம் தான் இருக்கணும். ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது 220 ஓம், 79 ஓம், 92 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு அவங்களுக்கு தேவையான 150 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ சர்க்யூட்டை அவங்க ஃபார்ம் பண்ணணும். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இதுதான் அவங்களுடைய கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி மைனஸ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு 150 வரல. ஸோ அதனால என்ன செய்வோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. என்னன்னா parallel சர்க்யூட்டு, சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு நம்மக்கிட்ட ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் parallel சீரிஸ் ரெண்டுத்தையுமே இதில் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ required effective resistance is 150 ohm. Given resistors of resistance R1 is equal to 220 ohm, R2 is equal to 79 ohm, R3 is equal to 92 ohm. இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா R1ஐயும் R2ஐயும் பேரலில் கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வரக்கூடிய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை R3 கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு 150 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய சர்க்யூட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ R1 R2 ரெண்டுத்தையும் நமக்கு R1 R2 ரெண்டும் சீரிஸ் பேரலல் இருக்கிறத கனெக்ட் பண்ணிட்டு இதோட நெட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை கொண்டு போயிட்டு இப்போ R3யோட சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேடியோ சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பேரலல் காம்பினேஷன். பேரலல் காம்பினேஷனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். The net effective resistance 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. So இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடுங்க.
R1 is equal to 220 ohm, R2 is equal to 79 ohm. So இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸோ கிராஸ் மல்டிப்ளை இந்த எல்சிஎம் அதெல்லாம் எடுப்போம். ஸோ 220 into 79. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் பொழுது 79, அதாவது உங்களுக்கு தெரியும் 220 into 79. ஸோ இங்கே வந்து 220 வந்து இந்த வேல்யூஸில் டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா 79 கிடைக்கும். ஸோ 79ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவோம். அகைன் இந்த வேல்யூ 79ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 220 கிடைக்கும். ஸோ 220 இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும்பொழுது RP is equal to 58 ohm கிடைக்கும். நெக்ஸ்ட் the net effective resistance of this parallel circuit is 58 ohm. ஓகேங்களா, net effective resistance of this parallel is equal to 58 ohm. Then R3 is equal to 92 ohm. R3 is equal to 92 ohm. So series la resistors வந்து series la connect ஆயிருந்துச்சுனா not parallel. This is the series combination of R3 and R3 நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட் பண்ண வேண்டியதான் டைரக்டா. ஸோ 58 plus 92 which is equal to RS is equal to 150 ohm. R is equal to 150 ohm. So the parallel combination of 220 ohm and 79 ohm in series with 92. ஓகேங்களா, இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் இருக்க வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா SL supplies a current of 0.9 ampere through 2 ohm resistors and a current 0.3 ampere through the 7 ohm resistors. Calculate the internal resistance of the cell. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செல் எடுத்து அந்த செல்லிருந்து வரக்கூடிய கரண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9 ஆம்பியர். எவ்வளோ ஓம்ஸ் வழியாக போகுதுன்னா 2 ஓம் ரெசிஸ்டார் வழியாக போகுது. அடுத்தது அதே செல்ல இருந்துட்டு 3.3 ஆம்பியர் எடுத்து எவ்வளோ 7 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது. இப்போ கால்குலேட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். அந்த செல்லோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரியா, ரைட். So current from the cell I1 is equal to 0.9 ampere. அதனுடைய ரெசிஸ்டாரோட வேல்யூ R1 is equal to 2 ohm. Current from the cell I2 is equal to 0.3 ampere. அதனுடைய ரெசிஸ்டார் R2 is equal to 7 ohm. So இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது internal resistance of the cell R is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். So current in the circuit நம்ம படிச்சிருப்போம். V is equal to IR formula. V is equal to IR formula. So இதுல இருந்து I is equal to V by R. V வந்து அதனுடைய EMF value and R plus R1. ஏன்னா internal resistance of the cell and wire ரெண்டுமே இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துப்போம். R and resistance box உடைய R. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து செல்லோடைய ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, EMF, சாரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ E is equal to I1 R plus R1. So current in the circuit I2 is equal to V by E by R plus R2. So again இதையும் நம்ம multiply பண்ணோம். E is equal to I2 into R plus R2. So simplify பண்ணுவோம். I1 R plus R1, I1 R1, I2 R plus I2 R2. So இதை ரெண்டுமே ஈக்குவேஷன் அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவல் பண்ணுவோம். பிகாஸ் ரெண்டுமே ஒரே செல்லுக்கான கரண்ட் தான், ஒரே செல்லுக்கானது தான். ஸோ அப்போ ஒரே செல்லுடைய EMF கண்டிப்பாக எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ அதனால ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிடுவோம். ஸோ I1 R plus I1 R1 ஈக்குவல் டு I2 R2 plus I2 R. ஸோ இதில் இருந்துட்டு நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். ஸோ அதனால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டேர்மை மட்டும் லெஃப்ட் ரைட் மாற்றிப்போம். ஸோ இது I2R plus I2R இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் I2R, இந்த I1 R1 இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் I1 R1. ஓகேங்களா, ஸோ I1 மைனஸ் I2 இன்ட்டு R which is equal to I2 R2 மைனஸ் I1 R1 divided by, ஓகே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்மால் r is equal to I2 R2 மைனஸ் I1 R1 divided by I1 மைனஸ் I2. ஸோ நமக்கு I1 I2ஓட வேல்யூஸ் எல்லாம் தெரியும். ஸோ கிவன் வேல்யூ அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0.3 into 7 minus 0.9 into 2 divided by I1 R1ஓட வேல்யூ 0.9 minus 0.3 I1 I2ஓட வேல்யூ. ஸோ minus 9 minus 3 6 7 3 2.1 9 2 1.8. ஸோ அப்போ 0.3 divided by 0.6. So then R is equal to 0.5 ohm. R is equal to 0.5 ohm. இது
இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ பேலன்ஸ் சம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோஸ் எல்லாத்தையும், அதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அழகாக நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.